உனக்காக அவங்களுடைய வீடு பேர் அடையாம உனக்காக நிக்கிற ஒருத்தவங்கள நீ கவனிக்காம விட்டேன்னா, என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு. இப்ப நடக்கிறத சுத்தி யோசிச்சு பாரு. எல்லாத்தையும் எங்கெங்கேயோ ஓடுறாய்ங்க, எங்கெங்கேயோ போறாய்ங்க. அந்த சாமிய பார்த்தேன், இந்த சாமிய பார்த்தேன்னு ஓடிட்டு இருக்காய்ங்க. உனக்கு எங்கேயுமே தீர்வு கிடைக்காது. குலசாமிய விட்ட நீ கெட்ட. இதான் மேட்டர். நம்மளோட தக்லீஃபே அப்படிதான். குலசாமிய விட்ட நீ கெட்ட. ஸோ இதான் பெரிய ஒரு விஷயமே. இப்படி நீ யாருன்றத மறந்துபுட்டோம். எனக்கு இது இது எப்படி நான் சொல்ல உங்களுக்கு மனசுல ஒரு கோரிக்கை இருக்கும்ல. நான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த மாரி உங்க மனசுல ஒரு கோரிக்கை இருக்கும்ல. அத நீங்க பேசுங்க. அவங்க வேற யாரும் இல்ல. வேற்றுக்கிற வாசிலாம் கிடையாது. உங்களுடைய முன்னோர்கள் தான். உங்களோட தாத்தா, பாட்டிட்ட எப்படி உரிமையா பேசுவீங்களோ, அவங்ககிட்ட கேளுங்க. எனக்கு தெரியல, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அடிச்சு சொல்றேன். என்கிட்ட நெறைய ப்ரூஃப் இருக்கு. 2, 3 பேர்லாம் என்ட்ட சொல்லியிருக்காங்க வந்து, "ப்ரோ நீங்க இப்படி சொன்ன மாரி ட்ரை பண்ணேன் ப்ரோ. யாருன்னே தெரியல. திடீர்னு ஒருத்தவங்க வந்து பழகுனாங்க. திடீர்னு வந்து பேசுனாங்க. ஏய் எனக்கு தெரியலையா, ஞாபகம் இல்ல" அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணி நம்ம குலசாமி அவங்க வந்து இன்ட்ரோ குடுத்துட்டு போனாங்க. நாங்க மறந்துட்டோம். "ஏய் மறந்துட்டியா? இந்தா இருக்கு பாரு குலசாமின்னு" சொல்லி எங்கலாம் இன்ட்ரோ பண்ணி குடுத்துருக்காங்க. நாங்க மறந்து போன குலசாமி யாரோ ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு இன்ட்ரோ குடுத்தாங்க. இப்படி ஒரு இன்சிடென்ட்ஸ்லாம் என்ட்ட சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளா எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, குலதெய்வங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். எனக்கு குலதெய்வம் மறந்து போச்சு. எங்கள்ல வழி வழியா தோன்றல்ல வந்து நாங்க ஒரு குலசாமிய கும்பிட்டுட்டு இருக்கோம். பட் எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கிற மாரி தெரியல. இது வந்து சரிதானா? நாங்க கும்பிடுற சாமி எங்களுடைய சாமி தானா? எங்களுடைய முன்னோர்கள் தானா? இல்ல இடையில எதுவும் மாற்றப்பட்டிருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எங்க குலசாமி சிலையில அது நாகமாசில இருக்கு. புதுசு புதுசா ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது நீங்க சொல்லக்கூடிய அந்த வரலாற்றில இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எங்களுடைய குலசாமி கோயில்ல இருக்காங்க. ஸோ, இப்ப இதெல்லாம் என்ன ஒரு காரணம்? இந்த மாரி குழப்பங்கள்லாம் நெறைய இருக்கு. இந்த குழப்பங்கள தூக்கி ஓரமா மெயின் மேட்டர் என்னன்னா, பல பேருக்கு குலசாமி என்னன்னே தெரியல. நெறைய பேர் வந்து முருகனையோ, இல்ல சிவனையோ, இல்ல பெருங்கடவுள்களையோ தன்னுடைய மானசீகமா சாமி மாரி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. குலம் தெய்வம் அப்படின்றது வந்து ஒரு பல பேருக்கு குலதெய்வம்னா அப்படின்ற விஷயமே நெறைய பேருக்கு சிட்டி லைஃப்ல தெரியாது. பட் ஒரு சிலவங்க மறந்திருப்பாங்க. ஒரு சிலவங்களுக்கு என்னன்னே தெரியல. அத எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி நாங்க திருப்பி இது பண்றது? அப்ப குலதெய்வம் தெரியாத நாங்கலாம் என்ன பண்றது? இப்படின்ற கேள்வி தான் அதிகமா ரிப்பீட்டட் ஆயிட்டு இருக்கு. ஸோ குலதெய்வத்த எப்படி கண்டுபிடிக்கிறது? குலதெய்வம் இல்ல அப்படின்னா, கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா, பாசிபிலிட்டி என்ன பண்றது? இப்படின்ற விஷயங்கள பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பேசலான்னு இருக்கேன். ஏன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு டீட்டெயில். அது வந்து நான் எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும், எந்த விஷயம் பேசுறதா இருந்தாலும் யோசிப்பேன். 1க்கு 2, 3 டைம் யோசிப்பேன். டக்குனு அத ஒரு கால்குலேட் பண்ணி, ஓகே இத பேசு, டெலிவரி பண்ணு அப்படின்னு சொல்லிருவோம். அத டெலிவரி பண்ணிருவேன். ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. பட் இன்னைக்கு இத பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. கரெக்ட்டா நெறைய விஷயம் கனெக்ட் ஆச்சு. காலையிலேயே YouTubeல சக்சஸர்ல என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த படம் இருக்கு பார்த்தீங்களா? மெய்யழகன் படத்துல அந்த முன்னோர்கள பத்தி பேசுற குலதெய்வம் கோயில் காட்டுவாங்கல்ல. ஸோ அது கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ மெசேஜ் சொல்லு அப்படின்னு. இந்த மாரி தான் கம்யூனிகேட் ஆகும். அதே மாரி நம்பர பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்பர்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. என்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படின்றத நான் வேற வீடியோஸ்ல பேசுறேன். நீங்க ரிப்பீட்டடா கமெண்ட்ல ஞாபகப்படுத்துங்க. அப்பதான் நான் சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பழங்குளத்து அய்யனார் தானே உங்களுக்கு குலதெய்வம்? ஆமா, சடையார் கோவில். எங்களுக்கு சூரக்கோட்டை பரமநாத அய்யனார் சாமி கோயில். கடைசி எப்போ போனீங்க? ஞாபகம் இல்லை. நீ அடிக்கடி போவியா? வருஷத்துக்கு ஒரு தடவை. ஃபர்ஸ்ட் குலதெய்வம்ன்றது வந்து ஊருக்குள்ள தான் இருக்கும். அதாவது ஒதுக்குப்புறத்த தான் வச்சிருப்பானுங்க குலதெய்வம்னா. ஊரோட எல்லையில தான் வச்சிருப்பானுங்க. ஸோ காவல் தெய்வங்கள். குலதெய்வம்ன்றதே அது வந்து அன்றாடம் வழிபடக்கூடிய ஒரு தெய்வங்கள் கிடையாது. அது ஒரு காவல் தெய்வம். நம்முடைய வம்சாவளியில, நம்மளுடைய ஜெனரேஷன பாதுகாக்கக்கூடிய ஒரு கடவுள். நம்மளுடைய முன்னோர்கள். அதாவது அவங்க சென்ற பாதையில நம்ம பின்னாடி பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய முன்னோர்கள். சிம்பிள். குலதெய்வத்துக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா, அந்த குலம், அவங்கள சார்ந்த குலங்கள யார் யார் எப்படி இருக்காங்க, அவங்கள எப்படி பார்த்துக்கிறது, அவங்கள என்ன பண்ணணும், இந்த பில்லி, சூனியம், ஏவல், பிளாக் மேஜிக், டைமென்ஷன் அட்டாக் இந்த மாரி கெடுதல், நம்மள சுத்தி நடக்கிற மனிதர்கள சூழ்ச்சியில மாட்ட வைக்கிறது, நம்மள முட்டாளாக்கி, நம்மள அடிமைப்படுத்தி, நமக்கு எதிரா செயல்படக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் முதல்ல கேட்டு போடக்கூடிய ஆளு, முதல்ல காவல் தெய்வம் அணிக்க போற ஆளு குலதெய்வம் தான். நீ எப்பேர்ப்பட்ட சாமிக்கு பால்குடம் எடுத்தாலும், காவடி எடுத்தாலும் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். எங்க வீட்ல எங்க அப்பா வந்து 38ஓ, 36 தடவையோ பழனிக்கு மாலை பாத யாத்திரை போட்டு போயிருக்காய்ங்க. ஐயப்பனுக்கு 7 தடவ போயிருக்காய்ங்க. என்னத்த மாற்றம் வந்துச்சு? ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அவங்க இன்னும் அப்படிதான் இருக்காங்க. நான் உண்மைய புரிஞ்சுக்கிட்டு குலதெய்வத்த நான் முன்னாடி எடுத்து எல்லாத்தையும் கும்பிட வச்சு, இப்ப எங்க அக்கா, எங்க 2 பேரு, இவங்க வீட்ல ஃபேமிலில எல்லாருமே குலதெய்வத்த கும்பிட வச்ச பிறகு தான், ஓரளவுக்கு குடும்பத்தில இருக்க பிரச்சனைகள் தீருது, நிம்மதி உருவாகுது. எங்க குடும்பத்த எனக்கு தெரியுது. நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஃபேமிலிய எப்படி பார்த்தேனோ, இப்ப என் ஃபேமிலிய நான் எப்படி பார்க்குறேனோ டிஃபரன்ஸ் தெரியுது. ஓகே. அப்படின்னு தெரியுது. எல்லாருமே பல பிரச்சனைகள்ல, சிக்கல்ல இருந்தாங்க. இப்போ எல்லாமே அவங்களே கெயின் பண்ணி மேல வர மாரி இருக்கு. அது பிரச்சனைகள் தானா காணாம போயிட்டு இருக்கு. எல்லாரோட மனதும் மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட்ல வராங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் மாறுது. இத நான் கண்ணெதிர பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அத அனுபவிச்சேன். இவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம ப்ரூவ் பண்ணி காட்டணும் இவங்களுக்கு. நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, இது மாரி குலதெய்வத்த கும்பிடுங்கன்னு சொல்லி எவனுமே கேட்கல.
பார்த்துக்கலாம். நான் சொல்ற காதுலயே குடுத்துருக்கு. ஏய் நமக்கு நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இதான்யா. இத நம்ம கும்பிட ஆரம்பிச்சோம் எல்லாம் சரியாயிரும்னு சொன்னேன். எவனும் பெருசா கன்சிடர் பண்ணல. நான் ஒரு 2 வருஷம் நல்லா அமாவாசை கும்பிட்டு நல்லா பண்ண ஆரம்பிச்சேன். என் லைஃப் நல்லா இருந்துச்சு. பாசிட்டிவா போகுது. எங்க ஃபேமிலி நல்லா இருக்கு. அப்படின்றப்போ பார்க்குறாங்க சுத்தி முத்தி. ஓகே. அப்போ சரிதான் போல. அப்படின்னு சொல்லி நான் பேசி தெரிஞ்சுக்கிட்டு, நான் எங்க குலதெய்வத்தோட ஃபோட்டோ இருக்குல்ல, ஃபோட்டோவ ஃப்ரேம் பண்ணி நானே 4 ஃப்ரேம் போட்டு 4 பேருக்கு குடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ. அப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்களுக்காக இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை நம்ம ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இப்போ மெயின் மேட்டருக்கு போகலாம். அது மேல ஒரு 2 முழம் பூவை போட்டு ஒரு சூரத்தை கொளுத்தி தொட்டு கும்பிட்டு அப்படியே உட்காந்துரும். ஆந்திரமா அப்படியே அமைதியா இருக்கும். குலதெய்வம் எதுக்காக நம்ம பாதுகாக்கிறது இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். நம்ம முன்னாடி வந்து நமக்கு பிரச்சனைகளுக்காக முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரே ஆள் அவங்க தான். இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க. இப்போ ஒரு கூட்டு குடும்பம் இருக்குது அப்படின்னா, அப்பா, தாத்தா, பாட்டின்னு ஒரு பெரிய குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் தலைமை இருக்கும். 2 பேர் இருப்பாங்க தலைக்கட்டு. பாட்டி, தாத்தா 2 பேர் இருப்பாங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா திடீர்னு அவங்க தான் வந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலுமே நமக்கு புரியாது. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி தலையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்போம். அவங்க சிம்பிளாக வந்து நீ இதை பண்ணு, நீ அதை பண்ணு, முடிஞ்சு பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஏன்னா அவங்களோட அனுபவ அறிவு, அவங்களுடைய நாலேஜ், அவங்களுக்கு அந்த நிதானத்தன்மை. நான் சொல்கிறேன் இப்போ இருக்கவங்க கிடையாது. இப்போ இருக்க வயசானவங்கனாலே பிரச்சனை தான். வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த வயசானவங்க தான் இப்போ இருக்கவங்க. ஏன்னா அது நாகரிக கட்டமைப்பு அப்படி ஆக்கிருச்சு. ஆனால் அந்த காலத்தில் இருந்த பெரியவங்க எல்லாருமே ஞானம் அடைஞ்சு முதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அறிவியல முதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்து எல்லாத்தையும் கட்டி ஆளுவாங்க. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுப்பாங்க. இப்போ இருக்க வயசானவங்களுக்கு நாம கையை பிடிச்சி கூட்டி போய் உட்கார வைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அவங்களோட பிரெயின் எப்பயுமே ஆக்டிவிட்டாக இருக்கும். உடம்பு தளர்ச்சி ஆனாலும் பிரெயின் ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ அவங்களுடைய வழிநடத்தல், அவங்களோட முன்னோர்கள் வழிபாடு இதெல்லாம் அது வேறு மாதிரி ஒரு கட்டமைப்பு. அதனால ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ அப்படி ஒரு கட்டமைப்பில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இருக்க முன்னோர்களை பற்றி நான் பேச முடியாது. அது கனெக்ட் ஆகாது. அதனால் நான் முன்னோர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, எங்களுக்கு முன்னோர்கள் தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து முன்னோரை கும்பிட போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அமாவாசைக்கெலாம் நாங்கள் வந்து எங்கள் ஸ்டைலில் வந்து நாங்கள் சைவம் தான் கொடுப்போம் அப்படின்னா சைவத்தை கொடு. எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அதை அறுத்து அது பலியாக கொடு. புரிஞ்சு வச்சு புரிஞ்சு தூக்கி போடு. அது மனசார நினச்சிக்கிட்டு என்னால் கொடுக்க முடியாது. குலதெய்வம்னாலே கடா விட்டு கறி சோறு தான். இவங்க என்ன அது புதுசாக இதெல்லாம் புகுத்துனது, சைவம்லாம் புகுத்துனது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரே எங்கள் இதில் பண்ண விட மாட்டாங்க, ஐயனாருக்கு விட மாட்டாங்க. காவல் தெய்வம் வேட்டைக்காரங்க. நமக்கு பாதுகாக்கக்கூடிய முட்டையை நான் திரும்பவும் சொல்கிறேன். நான்வெஜ், வெஜ் அப்படின்ற பிரச்சனையே கிடையாது. இங்கே பாகுபாடே கிடையாது. இதை தான் நீங்கள் குழப்பிக்கிறீங்க போட்டு. ஸோ இதை பற்றி தனியாக பேசலாம். குலதெய்வத்தில் நான்வெஜ் தானோ வெஜ்ஜா அப்படின்ற ஒரு டாபிக் தனியாக பேசலாம். இதுக்குள்ளே குழப்ப வேணாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெஜ்ஜு பண்ணுறவங்க அவங்களோட நல்லா படையல் போட்டு சாப்பாடு, சாம்பார் அந்த மாதிரி பண்ணுவீங்கல்ல, படையல் போடுவீங்களா, உங்களோட ஸ்டைலில் படையலை போட்டுருங்க. குறிப்பாக எலுமிச்சம்பழத்தை கொடுத்து விட்ருங்க. பட் நம்ம ஆள் இருக்காங்களே நான்வெஜ் கடா விட்டு விட்டுறவங்க, அவங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மேபி காசு பணம்லாம் வச்சுருக்கீங்க, உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அமாவாசை அன்றைக்கி குலதெய்வத்துக்கு சேவலோ கோழியோ, சேவல் தான் விடுவாங்க, சேவல் பலியை கொடுத்து விட்ருங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கெடா வெட்டிட்டு விட்ருங்க. சிம்பிள். உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு முதல் மொட்டை, அப்புறம் எப்போ மொட்டை போட்டாலும் அந்த குலதெய்வத்துக்கு போய் போடுங்க. அது ஒரு விஷயத்தை உருவாக்கும், ஒரு விஷயத்தை பண்ணும். அந்த விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ப்ரோ நான் நேற்று பண்ண எனக்கு நடக்கலை, இது வந்துடக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், 3 அமாவாசை நான் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கொடுத்த எல்லாருக்கும் அது நடக்குது. 3 அமாவாசைக்கு நீங்கள் தொடர்ந்து அமாவாசை கரெக்டாக வழிபட்டு முன்னோர்கள் கரெக்டாக வழிபட்டீங்க, கரெக்டாக அவங்க குலதெய்வத்தை கைட் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல உங்கள்கிட்ட சிக்கலை தீர்க்கும். ஒரு குழப்பம் இருக்கும். இடியாப்ப சிக்கல் இருக்குல்ல, இடியாப்பத்தில் இருக்க முடிச்சுகளெல்லாம் கண்ணில் காட்டி விட்டுரும். அந்த முடிச்சை நீ தான் அவுக்கணும், அவங்க வரமாட்டாங்க. நீ தான் அவுக்கணும், அவுத்து விடுவேன். அப்படியே பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தலையாகும். அதுக்கப்புறம் சர்ச்சைக்குரிய ஆட்களோட மனநிலை மாறும், உங்கள்கிட்ட அணுகிற முறை மாறும். அதுக்கப்புறம் அந்த சர்ச்சைக்குரிய ஆட்கள் காணாமல் போயிடுவாங்க, புதிய நபர்கள் வருவாங்க. உங்களை உயர்த்துறதுக்கு, உங்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கு அப்படி ஒரு நபர்கள் வருவாங்க. இதுதான் மாற்றம். சொடக்க போகிறல ஒரு பாட்டில் மாறுற மாதிரிலாம் எதுவும் மாறாது. அப்படியே டிராஃப்ட் மெதுவாக ஆயிரும். அதுதான் நிதானமான மாற்றம், அதுதான் நிரந்தர மாற்றம். ஸோ இப்படி நடக்கும் போது என்ன நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எதுவாக போகணும். ஐயோ என்ன இப்படி உங்களுக்கு அந்த பிரித்து பார்க்க தெரியணும். இது நமக்கான நல்லதா, இது நமக்கான கெடுதலான்றதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நல்லது செய்கிற மாதிரி கெடுதல் பண்ணுறவங்க வருவாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பகுத்து அறிவு இருக்கணும் நமக்கு. ஸோ இது சிம்பிள். இதான் நடக்க ஆரம்பிக்கும் இந்த 3 அமாவாசைக்கு அப்புறம். அந்த 4வது அமாவாசை நீ கும்பிட போகும்போது நான் சொல்ல தேவையில்லை, உனக்கே புரிஞ்சிடும். ஓகேடா, ஒரு மூமெண்ட் நமக்கு தெரியுது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். நீ இவ்வளோ நாள், நான் அடித்து சொல்கிறேன், இவ்வளோ நாள் நீங்கள் கும்பிட்ட சாமி, கும்பிட்ட பூஜை புனஸ்காரம், உலகம் முழுக்க போய் தேடி அலைஞ்சது, எங்கெங்கேயோ போய் நாங்கள் இந்தந்த வேண்டுதல்லாம் பண்ணோம் அப்படிலாம் சொல்லக்கூடிய ஆட்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். கரெக்டாக அவங்க குலதெய்வத்தை பிடிச்சிரு, உங்கள் முன்னோர்களை பிடிச்சிரு. அவங்களுக்கு 3 அமாவாசைக்கு நீ கரெக்டாக பண்ணு.
மனதார அவங்கள்ட்ட சரணடைஞ்சிரு. இந்த 4வது அமாவாசைக்கு அப்புறம் நீ இவ்வளோ நாள் ஓடுனதுக்கும், அந்த 4வது அமாவாசைக்கும் உனக்கு சேஞ்சஸ் பயங்கரமா தெரியும். தெரியும். தெரிஞ்சவங்க அப்படி தெரிஞ்சவங்க யாராச்சும் இருப்பாங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அப்படி அமாவாசை வழிபாட்டு கும்பிட்டு உங்க லைஃப் சேஞ்ச் ஆனவங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் சொல்றது மட்டும் இல்லாம நீங்க அனுபவிச்சிருப்பீங்கல்ல, உங்கள எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ல சொல்லுங்க. புரிஞ்சுப்பாங்க. ஒரு சிலவங்களுக்கு ப்ரோ எனக்கு நெகட்டிவா நடக்குது. எங்களுக்கு இந்த அமாவாசை வழிபாடு நடத்தவே முடியாது. நடத்த முடியாம நடக்குது. அப்படின்லாம் ஒரு விஷயம் நடக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, அவ்வளோ நெகட்டிவிட்டில இருக்கீங்க நீங்க. பில்லி சூனியம், ஏவல், கெடுதல் நினைக்கிறவங்க என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. அதெல்லாம் உங்க வீட்ட சுத்திட்டு திரியும். அதையுமே ஈஸியா தட்டி விட்டுறலாம். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா கொஞ்சம் இது 3 அமாவாசையா அது கொஞ்சம் ஒரு வருஷம் லாங் டைம் பீரியட் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரொம்ப நாள் வந்து இந்த சாமிய கட்டி போடுறது, நம்ம குலதெய்வத்த கட்டி போட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அது ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வேற தனியா பேசலாம். ஸோ இந்த மாரி ஒரு பஞ்சாயத்துலாம் நடக்கும். இந்த குலதெய்வத்த இந்த மாரி மேட்ரு. ஸோ இந்த தலங்கள் நடக்கக்கூடிய ஆட்கள் கும்பிட விடாம ஆகுறது, இந்த அமாவாசை அன்னைக்கு எனக்கு ஏதாச்சும் நடந்துருது, ரத்த காவு இது மாதிரிலாம் ஆயிருது அப்படின்னா, அது உங்களுடைய முன்னோர்கள் உக்கிரத்துல இருப்பாங்க, கோவத்துல இருப்பாங்க. இவ்வளவு நாள் என்ன கண்டுக்காம இருந்து இப்ப என்ன தேடின்னு வரேன். ஏன்னா கண்ட கருமாந்தத்தையும் தேடி ஓடி இருப்பீங்களே. எனக்கு இவர் தான் கடவுள். இங்க மூக்குத்தி அம்மன்ல ஒரு சீக்வன்ஸ் வரும். பெருமாளை பார்த்து ஓடுவாங்க. அவங்களுடைய மூக்குத்தி அம்மன் தான் குலசாமியா காட்டியிருப்பாங்க. பெருமாள் திருப்பதி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. அப்போ அந்த மூக்குத்தி அம்மன் கோவப்படும் பார்த்தீங்களா? இது வெறும் படத்துக்காக வச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜிலாம் சாதாரண ஆளே கிடையாது. ஸோ இப்போ விடாத கருப்போட வித வேட்டை கருப்பு படம் எடுக்கிறாப்புல சூர்யா வச்சு. ஏங்க விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் அழகாக வியாபாரம் பண்ணி சூப்பராக கல்லா கட்டிட்டு போகலாம். எனக்கு அது வர மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியுது. இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு தெரியுது. ஸோ அதனால நம்ம ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்டர் இருக்குது. அது குலதெய்வத்தோட கோவம் இருக்கும். அது உங்களை கடுப்பாக்கும். கரெக்டாக உன்னை ஞாபகப்படுத்தும். கரெக்டாக அந்த அமாவாசை டயத்தில் அடிபடும். அமாவாசை டயத்தில் நடக்கும். என்ன சொல்லணும்னா என்னைய கவனிக்காமல் என்ன போடிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கும். ஸோ அந்த ஹிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்ககிட்ட சரண்டர் அடையுங்க. உங்கள் தாத்தா பாட்டிட்டு தானங்க. அவங்க எப்படி பார்த்தாலும் உங்கள் முன்னோர்கள் தான். உங்கள் டிஎன்ஏ தான். ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் இறங்கி போகிறதுல என்ன குறைஞ்சு போயிட போகிறீங்க. உங்களோட சின்ன பசங்கள்கிட்ட நீங்கள் இறங்கி போகல இல்லை. பரம்பரை ஆண்டாண்டு பரம்பரையாக வந்தவங்க தானே அவங்க. ஸோ உங்களுக்கு புரியும் இன்னைக்கு நான் சொல்கிறது. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கனால இதைத்தான் மற்ற கடவுள்களுக்கும் நீங்கள் சொல்லுவாங்க. சரணடைஞ்சிடணும், சரணாகதி அடையணும். காரணம் என்னென்னா உங்கள் சோல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. இப்போ ஒரு கோழி, சேவல் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம பலி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அது அந்த ஆற்றல் அந்த கடவுளுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி, ஒரு சார்ஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த எலுமிச்சம்பழமும் அப்படிதான். எலுமிச்சம்பழம் என்ன இதான் வெஜ்ஜு தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுலேயும் விஷயம் இருக்குது. 3 சேவல் கொடுக்கறதுக்கும் ஒரு எலுமிச்சம்பழத்தை கரெக்டாக கொடுக்குறதுக்கும் விஷயம் இருக்குது. அது நுணுக்கம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஓகே. இப்போ இந்த சேவல் நம்ம கோழிலாம் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி அது வந்து அதுவும் ஒரு நம்ம முன்னோர்கள் தாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு சாப்பிடாமல் இருந்துட்டீங்கன்னா எப்படி இருப்பீங்க? எவ்வளோ பயில்வானா இருந்தாலுமே வீக் ஆயிருவீங்கல்ல. அதே மாதிரி தான் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள். நீங்கள் என்னமோ அவங்க கடவுள் அவங்க வேறன்னு நினைக்கிறீங்க. அவங்க வேற கிடையாது. அவங்க நீங்கள் தான். ஸோ உங்க கூட வாழ்ந்த ஒருத்தவங்க தான். அவங்க இறந்து பரிணாமம் ஈடேறி இருப்பாங்க. அவங்க காவல் தெய்வமா அவங்களை பாதுகாப்பாங்க. அதாவது 3rd டைமென்ஷன் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா 4th டைமென்ஷன். அதாவது வெளியே உடம்பை விட்டு வெளியே வந்தோடனே முக்தி. அதாவது இயற்கையாக மக்கள் குழந்தை, செல்வம், புகழ் எல்லாத்தையும் கரெக்டாக ஆண்டு அனுபவிச்சு நான் குழந்தை வம்சத்து மேலே ஆசை பாசங்களோட இருக்கவங்க வெளியே வருவாங்க. அந்த வம்சத்துக்காக உயிர் நீத்தவங்க இருப்பாங்க. இவங்க வெளியே வந்தோடனே அவங்களுக்கு முக்தி பேர் அடைஞ்சாலும் போக மாட்டாங்க. என் குலத்தையும் வம்சத்தையும் நான் காப்பாற்றணும், இங்கே நடக்கிற சூழ்ச்சிகள்லேருந்து இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே நிற்பாங்க. அதுதான் குலதெய்வம். அதுதான் உன்னை காக்கும். உனக்காக அவங்களுடைய வீடு பேர் அடையாமல் உனக்காக நிற்கிற ஒருத்தவங்களை நீ கவனிக்காமல் விட்டேன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சுப்பார். இப்போ நடக்கிறத சுற்றி யோசிச்சுப்பார். எல்லாத்தையும் எங்கெங்கேயோ ஓடுறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க. அந்த சாமியை பார்த்தா இந்த சாமியை பார்த்தேன்னு ஓடிட்டு இருக்காங்க. உனக்கு எங்கேயுமே தீர்வு கிடைக்காது. குலசாமியை விட்ட நீ கெட்ட. இதான் மேட்ரு. நம்மளோட தக்லீஃபே அப்படிதான். குலசாமியை விட்ட நீ கெட்ட. ஸோ இதுதான் பெரிய ஒரு விஷயமே. இது நான் சும்மாலாம் சொல்லலை. சும்மா ஒரு அடமொழிக்காவோ இல்லை வந்து சும்மா எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியெல்லாம் சொல்லலை. ரியாலிட்டி, சீரியஸ்லி ரியாலிட்டி. அவங்க டைமென்ஷன் ஏறின பிறகு என்ன ஆகும்னா அவங்க வந்து இந்த இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தன் வந்து உங்களை யோசிச்சு பாருங்கள். நம்ம கண் முன்னாடி சூழ்ச்சி பண்ணுறவங்க, நமக்கு குழி பறிக்கிறவங்க, துரோகம் பண்ணுறவங்களே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. என்னடா இவ்வளோ நாள் நல்லா தான்டா பேசிட்டு இருந்தேன், இப்படி பண்ணி போயிட்டேடா அப்படிலாம் நம்ம பேசுகிறோம்ல. ஸோ கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்களே நம்மளால் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட முடியலையே. கண்ணுக்கு தெரியாத ஏவல், பில்லி சூனியம், குட்டிச்சாத்தான், ஜின்னு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இருக்குது. விஷயம் தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட இருக்குது. இந்த போலி பயில இருப்பாங்கல்ல, பிராடுகிற பயில, அவங்க எல்லாம் ஏமாற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் விஷயம் தெரிஞ்சவன் இந்த டைமென்ஷனில் இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுவான். இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் நீ மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா?
மனித இனம் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? டைமென்ஷனுக்குள்ள பல விஷயங்கள் இருக்குது. குவாண்டம் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே அந்த குவாண்டம் வேர்ல்டுக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருக்காங்க நிறைய பேரை. ஸோ இது பெரிய ப்ராசஸ். இதுக்குள்ளே போவானாத இந்த மாதிரி ஒரு பில்லி சுனி ஏவல்லாம் கெட்ட ஆத்மாக்கள், துர் ஆத்மாக்கள்லாம் அவங்க வீட்டில் இருக்கவங்க விட்டுருவாங்க. ஏன்னா அவன் வாழும் போதே நல்லவனாக இருந்திருக்க மாட்டான், கேடுகட்ட குப்பையாக தான் இருந்திருப்பான். அவனை எப்படி இறந்த பிறகு விட்டுருவாங்கல்ல. அப்படி விட்டுட்டு அலையிறான் பாருங்க. அவனுக்கு முக்தியை எவனும் கொடுக்க மாட்டாங்க, அவனை எவனும் மதிக்கவும் மாட்டாங்க. இப்போ வாழும் போது மதிக்கலையோ செத்தப்பறம் மதிக்க மாட்டாங்க. அப்படி தெரியுது பாருங்க விக்ஸில். அவன் தான் அவன் குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பான். உன் குடும்பம் தான் அவன் வாழும் போதும் பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பான், செத்தப்பறம் பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பான். அவனை மாதிரி ஆட்கள்லாம் பிடிச்சி இவங்க பண்ணுறாங்க இல்லை, இந்த வித்தக்காரங்க இவங்க எல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் மாதிரி பயன்படுத்துவாங்க. வாங்க இந்த குடும்பத்தை அழிக்கணுமா, இங்கே வா, உன்னை அவங்க மதிக்க மாட்டாங்கல்ல, உனக்கு நான் பண்ணுறேன், இந்தா உனக்கு ஒரு 2 சேவலை வாங்கி அதை அடுத்து விட்டு உனக்கு இந்த போதுமா, ஓகே. ஃபுட் மாதிரி நம்ம ஒரு 4 நான் சொன்னேன் முன்னாடியே, கம்மிங் டு பாயிண்ட், 4 நாள் சாப்பிடலாம் நம்ம வீக் ஆகிடுறோம்ல. அதே மாதிரி பல்லாண்டு காலமாக சாப்பிடாம அப்படியே ஆவியாக அலைஞ்சும் போது வெறுப்பாகி வெக்ஸாயிடுவாங்க. அந்த கோபத்தில் தான் போட்டு உத்தர தாண்ட வாடுறாங்க. பல குடும்பங்கள் நாசமாக இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனையில் மாட்டுறதுக்கான காரணமே இதுதான். இதெல்லாம் தீர்க்கிறதுலாம் சிம்பிளான விஷயங்கள் தான். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். இதை இயற்கையாக நம்ம மனிதர்கள், நம்ம தமிழர்கள், மனிதர்கள் தான் சொல்லுவேன், தமிழர்கள்னு சொன்னால் பிரிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மனிதர்கள் சரியாக தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ வரைக்கும் பிரச்சனையே இல்லை. என்னைக்கு உள்ளே புகுந்து ஆட்டையை கலைக்கும் போது, அதாவது ஆதியிலிருந்து எதிரியை கை வச்சதே குழந்தை வித்துடலாம். அவனால் முழுசாக முடிக்க முடியல. ஏன்னா குலதெய்வம் தான். நீ நல்லா யோசிச்சு பாரு, உலகத்தில் அவங்க எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க, வரலாறை மாற்றிட்டாங்க, உன்னை ஆண்டவங்க எல்லாமே அவங்க தான். அரசர்கள் ஃபுல்லாக அவங்க தான். இது அளவுக்கு அவங்களால பண்ண முடிஞ்சது. உன் வீட்டுக்குள்ளே முதற்கொண்டு வந்தவங்கனால ஒன்று மொத்தமாக அழிக்க முடியல. ஏன்? இந்த ஒரு கேள்வி வரணும்ல. நம்மளாம் ஒன்றுமே கிடையாது, கையாளாகாத மக்கள். நம்மளாம் ஒன்றுமே கிடையாது, 0. நம்ம எப்படி இந்த உலகத்தில் சர்வே பண்ணுறோம்? இந்த திருட்டு பயிலில் இந்த எல்லாருமே திருடங்க தான் சொல்லிட்டு அடுத்த வீட்டில் சொல்கிறேன் தெளிவா. இந்த உலகத்துக்குள்ள எப்படி நம்ம சர்வே பண்ணி வந்துட்டு இருக்கோம்? குலதெய்வத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. சீரியஸ்லி உனக்கு இதை சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். நானும் ஆரம்பத்துலலாம் என்ன இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆற்றலை ஃபீல் பண்ணும்போது அது என்ன பண்ணுதுன்னு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் எங்கேயுமே தேட வேணாம். எங்கேயுமே மனிதன் தான் இறைவனாக முடியும், கடவுளாக முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம மனிதர்கள் தானே அவங்க தானே கடவுளாக இருக்காங்க, அவங்கள நம்ம வணங்கிட்டு இருக்கோம். இந்த ரியாலிட்டி ஏன் புரியல நமக்கு? அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, எல்லாத்தையும் ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த குலதெய்வத்தை பற்றி எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சுருப்பீங்க, ஓரளவுக்கு கேதர் பண்ணியாச்சு. இது அடுத்த பார்ட்டில் கூட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பேசலாம். இப்போ முதல் கேள்வி, தெரியாதவங்களுக்கு, குலதெய்வம் தெரியாதவங்க அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் மெயின் மேட்ரு. ஸோ அதை பற்றி இந்த விஷயத்தில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பல பேர் பல விதங்களான பல மதங்களில் மாறி எங்கெங்கேயோ போயிருப்பாங்க. கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாமே. ஏன்னா அரபு நாட்டிலேருந்து இங்கே இறங்கினாங்க, எல்லாரும் இங்கேருந்து மாறினவங்க தானே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனோடனே அவங்களுக்கு தெரியல, மறந்துடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை விட்டுருவாங்க. அப்போ அந்த தொப்புள் கொடி விட்ட பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்பாங்க. அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும். இப்போ நான் சொல்லும் போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ப்ரோ எனக்கு குலதெய்வம் என்னன்னே தெரில ப்ரோ, எங்கள் நாங்கள் கும்பிட்றது உண்மையான குலதெய்வமானு தெரில ப்ரோ, இப்படிலாம் குழப்பங்கள் வருது. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா கம்யூனிகேஷன். உங்கள் முன்னோர்கிட்ட நீங்கள் பேசணும். ப்ரோ நான் எப்படி ப்ரோ பேசுகிறேன், குலதெய்வம்னா என்னன்னே தெரில, நான் எப்படி ப்ரோ பேசுறது கேட்குறியா? பேச முடியும். டார்க் தான், இருள் பயிற்சி. அது ஒன்றுமே கிடையாது. சப்ப மேட்ரு. டார்க்கான ஒரு ரூம், உங்கள் ரூம்குள்ளே வெளிச்சங்கள் வராமல் கொஞ்சம் ரொம்ப டார்க்காக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டார்க்காக வச்சுக்கோங்க. அந்த டார்க்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீ மெடிடேஷன் பண்ணுவோம், இப்படி வச்சுட்டு பண்ணு. இந்த ஒருத்தர்லாம் கேட்டிருந்தாரு, இப்படி வச்சுட்டு பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம்? நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னால் தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா இத்தனை நாள் காண்டமாக மெடிடேஷனாலும் இப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு பழக்கிட்டாங்க. ஸோ இப்போ அதை விட்டுட்டு உடனே வெளியே வந்து நான் சொன்னேன்னா கேட்பீங்களா? நீங்கள் இப்படி வைக்கவும் தேவையில்லை, இப்படி வைக்கவும் தேவையில்லை, இப்படி எதுவுமே பண்ண தேவையில்லை. இது தாண்டா பிரச்சனையே. நீங்கள் தான் யோசிச்சுக்கிறீங்க ப்ரோ, இதெல்லாம் முத்திரை தானே. முத்திரை தான். முத்திரையெல்லாம் வேலை செய்யாதவனுக்கு. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வருது. ஸோ ஓகே, சிம்பிளாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம அக்குபஞ்சரில் கூட ஒவ்வொரு கைகள்லையும் ஒவ்வொரு நரம்பு மண்டலம் கனெக்டில் இருக்குது. இதெல்லாம் ரியாலிட்டி தான். நான் சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு இதுவும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு சும்மா சொல்கிறதுன்றக்காக இதை சொல்கிறேன். இல்லைனா அது பிரச்சனையே கிடையாது. இப்படி கூட வச்சுக்கலாம். ஆகாசத்தை அப்படி பார்க்குற மாதிரி கூட வைக்கலாம். நான் அப்படியும் பண்ணிடுவேன். இல்லை இப்படி வைப்பேன். இந்த புத்தர்லாம் வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கூட வைப்பேன். சிம்பிள். ஒரு நேரம் சும்மா கூட கையை எப்படி கீழே தொங்க போடு, முட்டியில் இப்படி வச்சு கீழே தொங்க போடுறேன். நான் பண்ணாத விஷயமே கிடையாது. எல்லாத்துலேயும் இப்படி வச்சு பண்ணுவேன். இல்லை இப்படி நிறையா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எல்லாத்துலேயும் ஒரே ஒரு பெனிஃபிட், ஒரே ஒரு ரிசல்ட் தான் எனக்கு கிடைக்கிது. அப்போது முத்திரையில் விஷயம் இல்லை. அதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு பிரச்சனை தெரியல. அதனால எனக்கு தெளிவாக சொல்ல முடியுதுனால. ஸோ உட்காருங்க, உட்காந்துட்டு உங்கள் மனசில் இருக்க விஷயங்களை பேசுங்க.
இப்படி நீ யாருன்றத மறந்து விட்டோம். எனக்கு இது எப்படி நான் சொல்ல உங்களுக்கு மனசுல ஒரு கோரிக்கை இருக்கும்ல. நான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த மாரி உங்க மனசுல ஒரு கோரிக்கை இருக்கும்ல. அத நீங்க பேசுங்க. அவங்க வேற யாரும் இல்ல. வேற்றுக்கிற வாசிலாம் கிடையாது. உங்களுடைய முன்னோர்கள் தான். உங்களோட தாத்தா, பாட்டிட்ட எப்படி உரிமையா பேசுவீங்களோ, அவங்கள்ட்ட கேளுங்க. எனக்கு தெரியல, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அடிச்சு சொல்றேன். என்கிட்ட நெறைய ப்ரூஃப் இருக்கு. 2, 3 பேர்லாம் என்ட்ட சொல்லியிருக்காங்க வந்து, "ப்ரோ நீங்க இப்படி சொன்ன மாரி ட்ரை பண்ணேன் ப்ரோ. யாருன்னே தெரியல. திடீர்னு ஒருத்தவங்க வந்து பழகுனாங்க. திடீர்னு வந்து பேசுனாங்க. ஏய் எனக்கு தெரியலையா, ஞாபகம் இல்ல" அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம குலசாமி அவங்க வந்து இன்ட்ரோ குடுத்துட்டு போனாங்க. நாங்க மறந்துட்டோம். "ஏய் மறந்துட்டியா? இந்தா இருக்கு பாரு குலசாமின்னு" சொல்லி எங்கள இன்ட்ரோ பண்ணி குடுத்துருக்காங்க. நாங்க மறந்து போன குலசாமி யாரோ ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு இன்ட்ரோ குடுத்தாங்க. இப்படி ஒரு இன்சிடென்ட்ஸ்லாம் என்ட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஓ! ஓகே, ஓகே. இதெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சு. அத தான் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். டார்க்ல நீங்க கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் போகும். இந்த பிரபஞ்சத்த விட்டு உங்க முன்னோர்கள் என்ன எங்கேயோ போயிருப்பாய்ங்க? இங்க தானே இருக்காய்ங்க. எங்க இருந்தாலும், எந்த மனிதர்களா இருந்தாலும், அந்த குலசாமி கும்பிடுற ஆட்களா இருந்தாலும், இந்த மனிதர்கள் எல்லாருமே ஒண்ணுதான். அந்த ஆட்கள் மூலியமா உங்கள்ட்ட கொண்டு வந்து விஷயத்த குடுத்துருவாங்க. இல்ல கனவுல குடுத்துருவாங்க. ஏதோ ரூபத்துல குடுத்துருவாங்க. இது எதுவுமே வேணாம் ப்ரோ. எனக்கு இதெல்லாம் பண்ணவே தேவையில்ல. நான் டார்க்லாம் பண்ண தேவையில்ல. நான் பண்ண மாட்டேன். நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்? அப்படின்னு சொல்றவனுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன். நான் ஹிந்து, நான் முஸ்லீம் எல்லாம் பேசுறான்ல. அவனுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். முன்னோர்கள் தாத்தா, பாட்டி ஃபோட்டோ வச்சிருப்பேல்ல. உங்க பரம்பரை வரிசையா ஃபோட்டோ வச்சிருப்பேல. அவங்க ஃபோட்டோல முக்கியமான தலக்கட்டுலாம் இருக்கும்ல. உங்க குடும்பத்த நேசிச்சு குடும்பத்துக்காகவே வாழ்ந்த ஒரு தலக்கட்டு இருக்கும்ல. அது யாரு உங்க குடும்பத்து மேல அன்பு அதிகமா செலுத்தியிருக்காங்களோ, அவங்களுடைய புகைப்படத்த வச்சு அந்த அமாவாசை அன்னைக்கு வழிபடு. சிம்பிள், சிம்பிள். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ செய்யுங்க. இல்ல பேசிக்கா வைக்கிற மாரி பொங்கல், இந்த வெண்பொங்கல் இந்த மாரி சாப்பாடு இந்த மாரி வைங்க. யார் எப்படி வேணா வைக்கலாம். கெடா கோழி கறி வரி அதாவது நான்வெஜ்ஜும் வைக்கலாம். வெஜ்ஜும் வைக்கலாம். வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் வைக்கலாம். ஏன் வெறும் ஸ்வீட்ஸ் கூட வச்சு கும்பிடலாம். ஏன் வெறும் வாழைப்பழத்த வச்சு கம்ப்யூட்டர் சாமான் பத்தி இத வச்சு கூட கும்பிடலாம். சிம்பிள். எல்லார்ட்டயும் இன்னொன்னு தெளிவா சொல்லிடுறேன். இந்த காமாட்சி விளக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானே அத ரொம்ப நாளா அது வாங்கணும்னு நெனச்சு வாங்கிட்டேன். வெறும் சிம்பிள் விளக்கு இருக்கும் பாத்தீங்களா, அகல் விளக்கு இருக்கும்ல, இந்த கார்த்திகை தீபத்துக்குலாம் வைப்பாங்கல்ல வாசல்ல. அது மாரியே இந்த சில்வர்ல, வெள்ளியா அது என்ன சொல்லுவாங்க? காப்பரா? இந்த வெள்ளியில பாத்திரம்லாம் வாங்குவாங்கல்ல, அது என்ன என்ன பாத்திரம் வாங்குவாங்கன்னு தெரியலையே. பித்தளையா? பித்தளையில வாங்கி போடுவாங்கல்ல, ஒரு மாரி கோல்டு கலர்ல இருக்கும்ல. கருமம் வாயில வர மாட்டேங்குது. அந்த கோல்டு கலர்ல இருக்கக்கூடியதுல காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாய்ங்க. அத வைக்காதீங்க. காமாட்சி விளக்கு இந்த மாரி படங்கள் கடவுளோட படம் போட்டது அதெல்லாம் தேவையில்ல. சிம்பிளா வைங்க. இந்த அகல் விளக்கு மாரி, சட்டி விளக்கு மாரி இருக்கும்ல, அந்த மாரி சிம்பிளா வச்சு வணங்குங்க. முன்னோர்கள பொறுத்தவரைக்கும் நீ கிராண்டா பண்றது முக்கியம் கிடையாது. அவங்க கிட்ட நீ அணுகுற முறை கிராண்டா இருக்கணும். சும்மா காசு பணத்த அதிகமா வச்சிருக்கோம். நாங்க வந்து அப்படி பண்றோம். இதெல்லாம் அப்புறம் உன் விருப்பம். உன் குலசாமி கோயிலுக்கு நீ என்ன வேணா பண்ணலாம். நீ எனக்கு செஞ்சு குடு இந்த மாரி காணிக்கை பண்றேன். அதெல்லாம் ஓகே. நானே பண்ணியிருக்கேன் காணிக்கை. ஸோ இது மாரிலாம் ஓகே. அது ஓகே. அது உங்க பர்சனல் ஒப்பீனியன். இது உண்மதான். அப்படிதானே? உங்க பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, "நீ வந்து 10த்ல இவ்வளோ மார்க் எடுத்துட்டு வா. உனக்கு நான் அத வாங்கி தரேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஃபேமிலில. அது எப்படி? அதானே? அது மாரி தான் இதுவும். சிம்பிள். இத தான் நீங்க அந்நியமா பார்க்குறீங்க. இத குடுத்தா தான் கடவுள் பண்ணுவாருன்னு. அப்படி கிடையாது. உன் முன்னோர்கள்ட்ட உன்ன எப்படி வளர்த்துருப்பாங்க. இப்ப நான் இருக்கேன். நானே இப்ப நாளைக்கு என் குழந்தைக்கு என்ன சொல்லுவேன்? "ஏய் நீ இந்த விஷயத்த ஒழுங்கா பண்ணு. அப்பா நான் உனக்கு வாங்கி குடுக்குறேன்." இப்படி தானே சொல்லுவோம் நம்ம. இதத்தான் உன் முன்னோர்கள் உனக்கு பண்ணுவாங்க. அந்த முன்னோர்களுக்கு தான் நான் எனக்கு இத செஞ்சு குடுங்க. நான் உங்களுக்கு இத செய்றேன்னு செய்றோம். இவ்வளோதான் சிம்பிளான விஷயம். இத போட்டு ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு மாரி இது இது தப்பானது. அது இது இந்த நாத்திகம் பேசுற கும்பலு போட்டு சுருட்டிக்கிருக்கு. ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இது வந்து நான் சொன்னேன்ல, இந்த இன்னொரு பார்ட் சொல்றேன்னு சொன்னேன்ல. அது என்ன விஷயங்கள் இதில குழப்பங்கள் இருக்கோ, அதாவது இந்த குலதெய்வங்கள் விஷயங்கள்ல என்னென்ன குழப்பங்கள் உனக்கு இன்னமும் இதில எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலையோ, அத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நாள் பார்த்து அத பத்தி டீட்டெயிலா பேசிறலாம். 8தோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு போங்க. சேனல்ல மெம்பர்ஸா ஆட் ஆகணும்னு நெனைச்சீங்கன்னா, ஜாயின்ற பட்டன போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சாட்லாம் பண்ணணும்னா எஸ்ன்னு சிம்பல தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஆக்சுவலா நான் இப்ப பேசின வீடியோ உங்களுக்கு திருப்தியா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி திருப்தியா இருந்துச்சு அப்படின்னா, பிளாக் ஹார்ட் போட்டு விடுங்க. இல்ல பிளாக் மூன போட்டு விடுங்க.